என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போது நிறைய பேர் நாம் கேட்காதவங்களே இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், காசு பணம் வாழ்க்கையில் முக்கியம்தான். பணம் இல்லாமல் இந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. நிச்சயமாக வாழ முடியாதுங்க பணம் இல்லாமல். ஆனால் இந்த பணம் இருந்தும் பணம் இல்லாவிட்டாலும் நம் மீது அன்பு செலுத்துவதற்கு யாராவது இருப்பார்களா அப்படிங்கிற எண்ணமும் சூழ்நிலையும் நம்ம மனசுல தோணும். நம் மீது அன்பு செலுத்த யாரும் இல்லாத போது இந்த சமூகத்தில் வாழ்வதற்கே நமக்கு ஒரு வெறுப்பான உணர்வு தோன்றும் பாருங்க. ஏன் இந்த உலகத்தில் வாழ்றோம்லாம் தோணும். ஏன்னா நிறைய வீட்டுக்காரர் சம்பாதிப்பாரோ, இவங்க சம்பாதிப்பாங்க, நிறைய கூட பண வருவாய் கூட இருக்கும். ஆனால் பண வருமானம் இருந்தாலும் ஒரு ஒரு சகோதரத்தன்மையில் வீட்டில் ஒரு மகிழ்ச்சியோ சந்தோஷமோ இல்லாத மாதிரி இருக்கும். ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறோம், ரெண்டு பேருமே நிறைய விஷயங்களை பண்ணுறோம், ஆனால் சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் இல்லாத இடத்துல எப்படிங்க மகிழ்ச்சி இருக்கும்? நீங்கள் பணம் தான் முக்கியம், அதை நம்ம மறுக்கலை. பணம் இருக்கணும், பணம் இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் இங்கே சந்தோஷம் ரொம்ப முக்கியம் இல்லை? நிறைய பேருடைய கருத்துக்களை தான் நீங்கள் உங்களுடைய யாராருக்கு அந்த மாதிரியெல்லாம் நான் பணம் சம்பாதிக்கிறேன் அது வேறு விஷயம், அல்லது சம்பாத்தியமே இல்லை, வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை அப்படிங்கிறத தாராளமாக பதிவு பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சந்தோஷம் என்ற வார்த்தை மனிதனுக்கு தேவை. நீங்கள் பாருங்கள், அன்றாடம் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய சந்தோஷத்தில் பெரிய தொழில் பண்ணுறவங்களோ கை நிறைய சம்பாதிக்கிறவங்களோ இல்லை. நம்ம பார்க்குறோம், நிறைய நடக்குது. அப்போ சந்தோஷம் இல்லாத போது அவர்களுக்கு சரியான தூக்கம் இல்லை. சரியான தூக்கம் இல்லாத போது அவங்க உடல்நலம் சரியில்லை. உடல்நலம் பாதிக்கப்படுகிற போது ஒவ்வொரு நாளும் மன அழுத்தங்கள் கூடிகிட்டே இருக்கு. இது என்ன சார் வாழ்க்கை? நமக்கு நினச்சி பாருங்களேன்.